with your galaxy. Special hi to our galaxians. என்னுடைய பெட் பிளான்ட் செல்ல செடியான நம்ம கார்டன்ல இருக்கிற சுண்டைக்காய் செடி பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். டர்க்கி பெரி இதுதான் இதோடைய ஆங்கில பெயர். 1/2 அடி உயரம் இருக்கும்போது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தப்போ 2 தடவை பெருச்சாலியால் நோண்டி நோண்டி தூக்கி போடப்பட்ட இந்த செடி இப்போ அழகா படர்ந்து வளர்ந்துருக்கு. பெரிய பெரிய முட்கள் இருக்கிற இந்த செடியில இலைகள் நம்ம உள்ளங்கை போல படர்ந்து ஹேரியா முடிகள் நிறைந்ததா இருக்கும். அதனால பராமரிப்பு வேலைகளின் போது சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கிளவுஸ் போட்டிருந்தோம்னா நம்ம ஹேண்ட்ஸ் சேஃபா இருக்கும். பூக்கள் வெள்ளையான குட்டி குட்டி பூக்களா கொத்து கொத்தா இருக்கும். இந்த பூக்கள் கசப்பான பச்சை காய்களா மாறும். காய்கள் பழுத்து கீழே விழுந்து புதுச்செடி வளரும். காய்களை பறித்த பிறகு இந்த டிப்ஸில் பிரான்ச்சஸை கட் பண்ணிகிட்டே வந்தோன்னா இது மாதிரி புது பிரான்ச்சஸ் வந்து படர்ந்து செடி அழகாக இருக்கும். பழைய காய்ந்த இலைகளை செடியிலேருந்து நீக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி செடிக்கே உரமாக போட்டுடலாம். இந்த செடிக்கு ஏஃபிட்ஸ் தொல்லை அதிகமாக இருக்கும், அதாவது செடிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதனால் இலைகள் சீக்கிரம் பழுத்த மாதிரி மஞ்சள் கிளராக மாறிடும். பூச்சிகள் இருக்கும் இந்த இலையை கம்ப்ளீட்டாக செடியிலேருந்து நீக்கிவிட்டு வாரத்துக்கு 3 நாள் வேப்ப எண்ணெய் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி வந்தோன்னா அந்த தொல்லை நீங்கும். அரிசி கலைந்த தண்ணீர், காய்கறிகள், பழங்கள் தோல் சாறு கொடுத்துட்டு வந்தோன்னா பூக்கள் நிறைய பூத்து கொத்து கொத்தாய் காய்கள் காய்க்கும். கசப்பான காய்கள் டைப் 2 டயபெட்டிஸ் வராமல் பாதுகாக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதோடு சேர்ந்த ஒரு முக்கியமான இன்ஃபோ என்னன்னா, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கம்மியாகி அனிமிக் கண்டிஷனுக்கு இந்த காய்கள் எடுத்துகிட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள ஆர்பிசிஸ், அதாவது ரெட் பிளட் கார்பசல்ஸ், சிவப்பு அணுக்கள் அதிகமாகி அனிமியா கம்ப்ளீட்டாக குணமாகி அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும். எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். வயிற்றில் செரிமான கோளாறுகள் இருந்தால் அதையும் சரி பண்ணும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளும் சரி பண்ணக்கூடிய காய் இந்த காய். உணவுல சுண்டைக்காய் கார குழம்பாகவோ பொரியலாகவோ எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வத்தலாக சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் காய வச்சு எடுக்கும் போதும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போதும் அது சத்துக்கள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஃப்ரெஷ் சுண்டைக்காயா உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த செடியை வளர்த்து அதில் உள்ள காய்களை உணவில் சேர்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்தியான ஃபுட் கொடுங்க. மேலும் பல ஹெல்த் டிப்ஸ், ரெசிபீஸ், கார்டன் ஹெர்ப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.